அதில் சிஎம்ஐ பார்த்தோம், நல்லா பேசினாங்க. 53 பேர் பணம் கட்டியிருக்கோம். அதாவது ஒருத்தருக்கு தான் தலைமை கூட்டணி சொன்னாங்க. எல்லோரும் ஒட்டு மொத்தமாக கூட்டணியாக இருந்து கூட்டணிக்கு ஒதுக்குனாலும் கவலைப்படாமல் நீங்கள் முயற்சி பண்ணி வெற்றி வாகை சொல்லணும். என்ன பொறுப்பில் இருக்கீங்க? இப்போ ஒரு இன்ஜினியர் கான்ட்ராக்டர் நாங்கள் பொறுப்பில் இருக்கோம். சமாதானம். எந்த தொகுதி கட்டியிருக்கீங்க சார்? நான் துறை தனித்தொகுதி. உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா வெற்றி வாய்ப்பு எப்படி சார் இருக்குது? கண்டிப்பாக ஜெயிக்கலாம். அங்கே பெண்கள் சப்போர்ட்டு, மற்ற இளைஞர்கள் சப்போர்ட்லாம் எப்படி இருக்குது? சப்போர்ட் இருக்குது, கூட்டணி சப்போர்ட் இருக்குது. அப்புறம் எல்லாரும் தனிமை அதை சொல்லக்கூடாது. நல்ல வெற்றி வாகை 100%. கடந்த 5 வருஷத்தில் தலைவருடைய ஆட்சி எப்படி இருந்தது? அருமையானதாக செஞ்சிருக்காங்க. திட்டங்கள், செயல்கள் எல்லாம், மகளிர் உரிமை தொகை ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. கூட்டணி பலம் எந்த அளவுக்கு இருக்குது? கூட்டணி பலமும் நல்லா இருக்குது. எங்களுடைய உண்மையான வாக்கு பலமும் அதிகபட்சமாக இருக்குது. முதல்வர் மிகவும் சிறப்பாக ஆட்சி செஞ்சுருக்காங்க. இன்னும் அவங்க செய்ய வேண்டிய எல்லாம் கூட்டணி கட்சியிலேருந்து எல்லாம் ஓகே சார், நன்றி சார். மாவட்ட விவசாய அமைப்பாளராக இருக்கேன். தலைவர் அவர்கள் பட்டுக்கூடத்தை எதிர்த்து நேர்காணல் தலைவரை சந்தித்து வந்ததில் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. தலைவர் ஒரு அனைவரையும் அறிவுறுத்தை சொல்லியிருக்கிறார். வர இருக்கிற 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைவரும் கழகத்தோடு அனைவரும் உழைத்து நமது முன்னேற்ற கால ஆட்சியை மீண்டும் அமைக்க வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார். அதேபோல் நாங்கள் கடுமையாக உழைத்து கழகத் தலைவர் தளபதி அவர்கள் மீண்டும் 2026 முதல்வராக்கி நாங்கள் போராடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது? உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கொடுத்தால் பட்டுக்கோட்டை பட்டணம் திராவிட முன்னேற்ற கழக கோட்டை. அந்த கோட்டையை நாங்கள் திரும்ப வாய்ப்பு கொடுத்தால் மிகப்பெரிய வெற்றி இலக்கை நாங்கள் கொண்டு செல்வோம் என்று கூறுகிறேன். சூப்பர். என் பேர் கோவை தம்பி, தஞ்சை தெற்கு மாவட்டம் பட்டுக்கோட்டை தொகுதி மாவட்ட விவசாய அமைப்பாளர், முன்னாள் ஒன்றிய இளைஞர் அமைப்பாளர். ஓகே சார், தேங்க்ஸ் சார். பணம் கட்டுறதுக்கு நேர்மை தேர்வு வந்துருக்குறேன். எங்கள் தொகுதி தலைவர் திமுகவுக்கு ஒதுக்குனேன். நாங்கள் 67 பேர் பணம் கட்டிருக்கேன். தொடர்ந்து மணப்பாறை கூட்டணி கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்கள் தாயில பழம் மாதிரி நிற்கிறேன். இந்த முறை திமுக கொடுத்து எங்களுடைய ஐயம்பட்டி தெற்கு ஒன்றிய சார் ராஜேந்திரன் கொடுத்தாங்கன்னா தொகுதி நல்லா செலுக்கி நல்ல வேலை, கட்சி வேலை பார்க்குறாரு. மக்கள் மத்திய நல்ல பேர் இருக்குது. மீண்டும் அவருக்கு சீட்டு கொடுத்தாங்கன்னா கொடுக்கணும், திமுக கொடுக்கணும். அதை அவர் கொடுத்தா நல்லாயிருக்கேன். தளபதியினுடைய சாதனைகளை சொல்லி நான் ஓட்டு கேட்பேன். தளபதியுடைய சாதனை சொன்னால் மக்கள் ஓட்டு போட தயாராக இருக்கிறாங்க. திருப்பி திமுக தான் தலைவர் 200 சொல்லியிருக்காரு. 220 சீட்டுக்கு மேலே ஜெயிப்போம். 7வது முறை திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும். தளபதி மு க ஸ்டாலின் 7வது முறை தமிழக முதல்வர் வருவார். உங்கள் ஊரில் வெற்றி வாய்ப்பில் எப்படி சார் இருக்குது? எங்கள் ஊரில் மணப்பாறை ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. அருமையாக ஜெயிப்பேன். திமுக மக்கள் மத்தியில் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. மணப்பாறை தொகுதியில் திமுக அதிபயங்கரமாக அமோகமான ஓட்டில் ஜெயிக்கும். உங்கள் பேர், உங்கள் பொறுப்பு சொல்லிவிடுங்க. மாப்பு ரவி, ஐயம்பட்டி தெற்கு ஒன்றிய திமுக துணை செயலாளர், ஐயம்பட்டி. ஓகே. தலைவர் என்ன சொல்லி சார்? தலைவர் சீட்டு தர திமுகவுக்கு தரேன், ஒரு கால் கூட்டணி கொடுத்தா எல்லோரும் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னாங்க. தலைவர் என்ன சொல்கிறாங்க கட்டுப்பட்டு நாங்கள் செய்வோம். எங்கள் மாவட்ட அன்பில் மகேஷ் பையன் நிறைய எங்களுக்கு கட்சிக்காரர் நிறைய மதிக்கிறார், நிறைய செஞ்சுருக்கிறாரு. அமைச்சர் மகேஷ் பையன் பேச்சு, எங்களோட ஒன்றிய செயலர் ராஜேந்திரன் பேச்சு கேட்டு கட்சிக்கு வேலை வைப்பேன், ஜெயிக்க வைப்பேன். திமுக 7வது முறை திமுக ஆட்சி ஆகும். ஓகே சார், சூப்பர். வணக்கம். நான் தஞ்சை மத்திய மாவட்டம் திருவையாறு தொகுதிக்கு ஒத்துமொழி கட்டிட்டு இப்போ நேர்காணலுக்காக தலைவர் பார்க்க தலைவர் எல்லாரையும் உட்கார வச்சு எல்லார்ட்டையும் பேசினாங்க. அறிமுகப்படுத்திக்கிட்டேன். எல்லாரும் பேசிட்டு தலைவர் சொன்னார் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து யாருக்கு கொடுக்குறோமோ அவங்க நல்லபடியாக செயல்பட்டு நம்மளுடைய கழகத்தை வெற்றியடைய செய்யணும், அதுக்கு எல்லோரும் ஒருங்கிணைந்து நீங்கள் எல்லோரும் உழைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கட்டாயம் தலைவர் சொன்னதை நாங்கள் முழு மனதோடு ஏற்கிறோம். அனைவருமே யாருக்கு கொடுத்தாலும் சரி, கூட்டணிக்கு கொடுத்தாலும் சரி, அதே மாதிரி திமுக கொடுத்தாலும் சரி, எதுக்காக இருந்தாலும் தலைவரோட கட்டளையை நாங்கள் ஏற்று கட்டாயம் திமுகவை தலைவர் சொன்னது போல் நாடாளுமன்ற எலெக்ஷனில் 40க்கு 40 அப்படின்னாரு. அது அவருடைய சொல்ல கட்டாயம் எல்லாரும் உறுதுணையாக நாங்கள் இருந்து 40க்கு 40 வேண்டும். இந்த முறை நம்மளுடைய தலைவர் சிறப்பான திட்டங்களை கொடுத்துருக்காரு. அந்த திட்டங்கள் மக்கள் மத்தியில் இன்றைக்கி ரொம்ப அதிகமாக எழுச்சியாக இருக்குது. கட்டாயம் ஏன் அப்படின்னா வெள்ளும் தமிழ் பண்ணணும். நான் தஞ்சை சட்டமன்றத்துக்கு பொறுப்பாளராக பயணிச்சேன். நான் தஞ்சை மத்திய மாவட்ட மகளிர் நிலையமும் இருக்கிறேன். திருக்காட்டுப்பள்ளி பேரூராட்சி துணைத் தலைவராகவும் இருக்கேன். அப்படிங்கும்போது மக்களை அதிகப்படியாக நான் சந்திக்கும் போது மக்களுடைய இன்றைக்கி நம்ம கட்சி சார்ந்தும் இல்லாமல் அந்த கட்சியில் எந்த கட்சியில் இருந்தாலும் நம்மளுக்கு தலைவரோட திட்டங்களை ஒவ்வொரு குடும்பங்களும் பயனுள்ள எடுத்து இருக்கும்போது நிச்சயம் தலைவர்
அடைவதற்கு வந்து வெற்றி வாய்ப்பு அதிகப்படியாக இருக்குது. 200க்கு 200 சொல்லியிருக்காரு. கட்டாயம் 200 வெல்லுமோ அப்படிங்கிறது உறுதியாக இருக்கும். 200க்கு மேலே தான் இருக்குங்கிறது குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நிச்சயம் எல்லாரும் ஒருங்கிணைந்து எல்லா தொகுதியிலையும் சிறப்பான வெற்றியை, வரலாறு காணாத வெற்றியை கொடுப்போம் என்று தெரிவித்துக்கிறேன். உங்கள் பேர், பொறுப்பு சொல்லுங்கள். எனக்கு பேர் வந்து ரமணி சுப்பிரமணியம், தஞ்சை மத்திய மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர், திருக்காட்டுப்பள்ளி பேரூராட்சி துணை பெருந்தலைவர். ஓகே, பேசுங்க. தஞ்சாவூர் மத்திய மாவட்டம் ஒரத்தநாடு தொகுதி சார்பாக வேட்புமனு தாக்கத்தில் வந்திருக்கோம். தலைவர் நேர்காணல் அட்டன் பண்ணிட்டாங்க. ஒரத்தநாடு தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவோட கோட்டை, நல்ல திமுகவுக்கு செல்வாக்கு உள்ள தொகுதி. கலைஞருடைய முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் திட்டங்களால் மக்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். அந்த மகிழ்ச்சியோடு வந்து தேர்தல் வாக்குச்சாவடியில் வாக்களித்து திமுகவுக்கு வெற்றி பெற மிகப்பெரிய உதவியாக இருப்பார்கள் மக்கள். வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்றீங்க? வெற்றி தமிழ்நாடு முழுக்க. என்னுடைய பேர் சிட்டிபாபு. நான் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர், கிளைக்கழக செயலாளர். ஒரத்தநாடுக்கு கூட்டணி வருவாங்களா இல்லை திமுக வருமா? ஒரத்தநாடு திமுகவுக்கு வேட்பாளரை கொடுப்பேன். பார்த்துக்கங்க. திருவாரூர் தனி தொகுதிக்காக நான் பணம் கட்டி இன்று நேர்காணலுக்கு மாண்புமிகு முதல்வர் தலைவர் அவர்கள் சந்தித்து பேசினோம். தொகுதியினுடைய வெற்றி வாய்ப்பை பற்றி எங்களிடத்தில் கேட்டிருந்தார்கள். நம்ம ஆட்சியினுடைய சாதனைகளை மக்களுக்கு ரீச் ஆகிருக்கு, மக்கள் புரிஞ்சிருக்காங்க, நாம் தான் மீண்டும் வெற்றி பெறுகிறோங்கிற அந்த உறுதியை சொன்னோம். நீங்கள் 32 பேர் பணம் கட்டியிருந்தாலும் யாரோ ஒருத்தருக்கு தான் சீட்டு கொடுக்க முடியும். நீங்கள் அனைவரும் இருந்து உழைத்து வெற்றியை என்னிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்றால் அதில் நாங்கள் உறுதி அளித்திருக்கிறோம். கண்டிப்பாக டிஎம்கே தான் வெற்றி பெறும், நாம் தான் வெற்றி பெறுவோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. பெரம்பலூர் தனி தொகுதி யாருக்கு வழங்கினாலும் அவங்க தான் வெற்றி பெறுவாங்க. நாங்கள் உழைக்க தயாராக இருக்கிறோம். தலைவர் எங்களிடத்தில் நேரடியாக நேர்காணல் பண்ணும்போது எங்களுக்கு ஆர்வம் அதிகமாகிவிட்டது. உழைக்க தயாராக இருக்கு. ஓகே சார். அண்ணன் பேர், பொறுப்பு? டாக்டர் எஸ் காமராஜ். நான் மெம்பர் தான். ஓகே, சூப்பர். பெரம்பலூர் சட்டமன்றத்தின் சார்பாக நாங்கள் எல்லாம் கலந்து கொண்டோம். தலைவர் எப்படி திட்டங்கள் எல்லாம் வெற்றி வாய்ப்பு எங்களில் சில பேர் எங்களுடைய தொகுதி நிலவரத்தையும் அவருடைய அரசியல் செயல்பாடுகள், அரசியல் நிலவரங்களை பற்றி துல்லியமாக நாங்கள் எடுத்துரைத்தோம். இன்றைக்கு எப்படி இந்த திட்டங்களெல்லாம் போய் சேர்ந்திருக்கிறது, மக்களுடைய ஆதரவு இருக்கிறது என்பதற்கெல்லாம் விளக்கமாக சொல்கிறோம். அதில் குறிப்பாக மகளிருக்கான சிறப்பு திட்டங்களெல்லாம் மிக சிறப்பாக என்பதையும் அது சிறப்பான திட்டங்கள் என்றுதான் மகளிருக்கான இந்த ஏழை குழந்தைகளுக்கு காலை மிக சிறப்பாக மக்களுடைய சென்றிருக்கிறது என்பதற்காக கூட்டணிக்கு வருமா இல்லை கூட்டணிக்கு வருமா? திமுக மோஸ்ட் ப்ராபப்லி ஓகே சார். வெற்றி வாய்ப்பு பிரகாசம் உங்கள் நேம் சொல்லுங்கள், போஸ்டிங், உங்கள் பேர், உங்கள் போஸ்டிங் பேர் சொல்லுங்கள். அண்ணாதுரை எம்எல்ஏ. ஓகே, நன்றி. ரெடியா? வணக்கம், என் பேர் செந்தில்நாதன். நான் தஞ்சை மாவட்டம் பேராவூரணி சட்டமன்ற தொகுதிக்கு விருப்ப மனு கொடுத்திருந்து இன்று தளபதி கழகத் தலைவர் முன்னிலையில் நேர்காணல் நடைபெற்றது. தொகுதியினுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் என்னன்னு கேட்டாங்க. நாங்கள் வெற்றி வாய்ப்பை பற்றி சொன்னோம். கடந்த தேர்தலில் வாங்கின வாக்குகள் பற்றியும் நாங்கள் சொன்னோம். எஸ்ஐஆர் பற்றியும் நாங்கள் சொன்னோம். சரி, நீங்கள் எல்லாரும் ஒரே ஒருமித்த கருத்தோடு நீங்கள் இப்போ கட்சியினுடைய வேட்பாளருக்கு வேலை பார்க்குற முடிவில் இருக்கீங்க. அதே தெம்போடு நீங்கள் ஜெயிக்க வச்சு கூட்டிகிட்டு வாங்க. வேட்பாளர் யார் என்று உங்களில் ஒருவரை நான் சொல்லுவேன், நீங்கள் ஏற்றுக்கிட்டு வேலை பார்க்கணும்னு சொன்னார். அதை நாங்கள் சிறந்தாழ்த்து ஏற்றுக்கிட்டு நாங்கள் வந்திருக்கிறோம். தலைவனுடைய வெற்றியினுடைய பேராணி சட்டமன்றத்துடைய வெற்றி தலைவருக்கு நாங்கள் அரசியல் பார்க்கணும்.
மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைவர் அவர்களின் ஆணைக்கிணங்க துறையூர் சட்டமன்ற தொகுதி தனி தொகுதி வேட்பாளர் அவர்களை வெற்றி பெற செய்யுமாறு தலைவர் கேட்டுள்ளார். அதற்கு நாங்கள் பதிலளித்தோம். கூட்டணி கட்சிக்கு வேலை செய்கிறார்னு கேட்டார்கள். தலைவர், நாங்கள் கூட்டணி கட்சிக்கு வேண்டாம், நமது தலைவர் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழக உதயசூரியன் சின்னம் கொடுங்கள், நாங்கள் எந்த வேட்பாளரையும் நாங்கள் முன்னாடி கால்நடைக்கு சமர்ப்பிப்போம் என்று உறுதி கூறுகிறோம். அது மட்டும் இல்லாமல் தவப்புதல்வன் திட்டம், மகளிர் உரிமை திட்டம், தாய்மானவர் திட்டம், பல எண்ணற்ற திட்டங்களை நமது தமிழக முதல்வர் பல திட்டங்களை மக்களுக்கு கொடுத்துள்ளார். அதை திராவிட முன்னேற்ற கழகம் 234 தொகுதியில் உள்ள 200 தொகுதி உதயசூரியன் சின்னம் வெற்றி பெற வேண்டும் என்று குறிப்புடன் நாங்கள் துறையூர் சட்டமன்ற தொகுதி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். தலைவர் உங்கள் கனவை சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டார், அதை எப்படி பார்க்குறீங்க? கனவு சொல்லுங்க. தலைவர் திட்டங்கள் எப்படி மக்களுக்கு சென்று மக்களுக்கு நேரடியாக போய் எந்த திட்டம் இருந்தாலும் நேரடியாக மக்களுக்கு போய் சென்றடைந்தது. அது தலைவர் எடுத்த முடிவு. எல்லாருடைய கீழ் மட்ட வரலத்திலேருந்து மேல்மட்ட வரல அந்த பகுதிக்கு போய் நிறைய திட்டங்கள் போய் சென்றடைந்தது. அதனால் தலைவர் அவர்களை இந்த தமிழ்நாடு மக்கள் அனைவருமே அவரை தேர்ந்தெடுத்து வெற்றி பெற செய்ய 200 தொகுதியும் வெற்றி வாகை சூட வேண்டும் என்று உறுதியுடன் கேட்டுக்கொள்கிறேன். துறையூர் தொகுதியில் வெற்றி வாய்ப்பு விட்டுருக்கோம். துறையூர் தொகுதி நன்றாக இருக்கிறது, வெற்றி வாய்ப்பு எல்லாம் நன்றாக இருக்கிறது. கொப்பம்பட்டி மணிவண்ணன், திருச்சி வடக்கு மாவட்ட ஆதி திராவிட நலக்குழு தலைவர், துறையூர் சட்டமன்ற தனி தொகுதி.